ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 22/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, ராவணனின் சாபம் எப்போது கிடைக்கின்றது? சாபமிடப்பட்டதன் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. பதில், எப்போது நீங்கள் தேக அபிமானி ஆகின்றீர்களோ அப்போது ராவணனின் சாபம் கிடைக்கின்றது. சாபமிடப்பட்ட ஆத்மாக்கள் ஏழை விகாரியாக ஆகிவிடுகின்றனர். கீழே இறங்கிக் கொண்டே செல்லுகின்றனர். இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தனது திருஷ்டி, நடத்தை முதலானவற்றை தூய்மையாக ஆக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கர்ம சேத்திரத்தில் போய் தங்களின் பாட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் தயாராக இருப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் பாட்டு கிடைச்சிருக்கு. அனைத்து ஆத்மாக்களும் தங்களின் பரந்தாம வீட்டில் வசிக்கின்றனர். அவர்களுக்குள் பாட்டு முழுவதும் அடங்கியுள்ளது. கர்ம சேத்திரத்தில் போய் தங்களின் பாட்டை நடிப்பதற்காக தயாராக அமர்ந்துள்ளனர். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் ஆத்மாக்கள் அனைத்தையும் செய்கின்றோம். ஆத்மாதான் சொல்லுகின்றது, இது கசப்பாக உள்ளது, இது உவர்ப்பாக உள்ளது என்று. ஆத்மாதான் புரிந்து கொண்டுள்ளது. நாம் இப்போது விகாரி பாவாத்மாக்கள். அசுர சுபாவம் உள்ளது. ஆத்மாதான் இங்கே கர்ம சேத்திரத்தில் சரீரத்தை எடுத்து பாட்டு முழுவதையும் நடிக்கின்றது. ஆக இதை நிச்சய செய்ய வேண்டும் இல்லையா? நாம் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறோம். இப்போது தந்தையோடு சந்தித்துள்ளோம். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்போம். இதையும் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கண்காட்சிகளில் நாம் மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, எங்காவது கண்காட்சி, அருங்காட்சியகம் முதலியவற்றை திறக்கின்றீர்கள் என்றால் மேலே திரிமூர்த்தி சிவன் கண்டிப்பாக வேண்டும். கீழே இந்த லக்ஷ்மி நாராயணனின் நோக்கம், குறிக்கோள் எழுதப்பட வேண்டும். நாம் இந்த பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பிறகு வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. நீங்கள் புரிய வைக்க முடியும். கண்காட்சியிலோ சொற்பொழிவு முதலியன செய்ய முடியாது. புரிய வைப்பதற்காக பிறகு தனியாக ஏற்பாடு இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் இதுதான். நாங்கள் பாரதவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்லுகின்றோம். நாங்கள் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தெய்வீக அரச பரம்பரை இருந்தது, இப்போது இல்லை. மீண்டும் இதனுடைய ஸ்தாபனை நடைபெறுகின்றது. மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும். சத்யுகத்தில் இந்த ஒரு தர்மம் இருந்தபோது அங்கே அநேக தர்மங்கள் கிடையாது. இப்போது இந்த அநேக தர்மங்கள் சேர்ந்து ஒன்றாக ஆவதென்பது நடக்காத இயலாத காரியமாகும். அவர்கள் வருவதே ஒருவருக்கு பின் ஒருவராக, வந்த பின் விருத்தி அடைந்து கொண்டே செல்வார்கள் என்று புரிய வைக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை அறிந்துள்ளோம் என்றும் நாம் எதை புத்தியில் வைக்க வேண்டும் என்றும் பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாக போகின்றது. எப்படி எல்லைக்குட்பட்ட தந்தை வீடு கட்டுகிறார் என்றால் பழைய வீட்டிலிருந்து மோகம் விடுபட்டு விடுகின்றது. பாபா சொல்லுகிறார், இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகின்றது. இப்போது உங்களுக்காக புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் படிப்பதே புது உலகத்திற்காக. அநேக தர்மங்களின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சங்கமயுகத்தில்தான் நடைபெறுகின்றது. யுத்தம் நடைபெறும், இயற்கை சேதங்கள் கூட வரும். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த ஒரு தர்மமும் இருந்ததில்லை. மற்ற அனைவரும் எங்கே இருந்தனர்? இந்த ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் இந்த நேரத்தில் இறந்து போனால் எப்படிப்பட்ட பதவியை அடைய முடியும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் போய் அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீங்க. பாபாவிடம் கேட்க முடியும், இப்போதுள்ள நிலையில் இறந்து போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று. பாபா உடனே சொல்லிவிடுவார், நீங்கள் சேவையே செய்வதில்லை, அதனால் சாதாரண வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பீர்கள். பிறகு வந்து ஞானத்தை பெறுவீர்கள். என்றாலும் கஷ்டம். ஏனென்றால் சின்ன குழந்தை இந்த அளவு ஞானத்தையோ எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 2-3 வருடங்கள் தான் இருக்கின்றன என்றால் என்ன படிக்க முடியும்? பாபா சொல்லிவிடுவார், நீங்கள் போய் சத்திரிய குலத்தில், அதாவது திரேதா யுகத்தில் ஜென்மம் எடுப்பீர்கள் என்று. கடைசியில் ஒருவேளை இரட்டை கிரீடம் கிடைக்கலாம். எனவே சொர்க்கத்தின் முழு சுகத்தை பெற இயலாது.
போகும். யார் முழு சேவை செய்கிறார்களோ படிக்கின்றார்களோ அவர்கள்தான் முழு சுகம் பெறுவார்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் இதே அக்கறை வேண்டும் என்று பாபா சொல்கிறாங்க. இப்போது நாம் ஆகவில்லை என்றால் கல்பமாக ஆகவும் மாட்டோம்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முயற்சி செய்து எந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு குழந்தைகளாகிய நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யாராவது உற்றார் உறவினர்கள் உள்ளனர் என்றால் அவர்கள் மீது இரக்கப்பட வேண்டும். பார்க்கின்றீர்கள், இவர்கள் விகாரமின்றி அசுத்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடிவதில்லை என்று. பிறகும் கூட அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நமது குலத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தந்தை வீடு மற்றும் முழு மாமனார் வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இவர்கள் நம்மிடம் பேசுவது கூட இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்ளுகின்றனர் என்று அவர்கள் சொல்லுவது போல் நடந்து கொள்ளக்கூடாது. அனைவருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். மிகவும் இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. எந்த ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ மந்திரங்கள் ஜெபிக்கிறாங்க. ராம்னு சொல்லி மீனுக்கு உணவு கொடுக்குறாங்க, எறும்புக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்போது ஞான மார்க்கத்திலோ எதையுமே செய்வதற்கு தேவையில்லைங்கிறாங்க பாபா. பறவைகளோ ஏராளமாக இறந்து போகின்றன. ஒரே ஒரு புயல் அடிக்கின்றது, எவ்வளவு பேர் இறந்து போகின்றனர். இயற்கை சேதங்களோ இப்போது அதிவேகமாக வரப்போகின்றன. இந்த ஒத்திகை நடந்து கொண்டேதான் இருக்கும். இவை அனைத்தும் விநாசமாக தான் போகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டியதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோம். அங்கே நமது முதல் தரமான மாளிகைகளை கட்டுவோம். எப்படி கல்பத்திற்கு முன் கட்டினோமோ அதுபோல கல்பத்திற்கு முன் யார் கட்டினார்களோ அவர்கள்தான் கட்டுவார்கள். அந்த சமயம் அந்த புத்தி வந்துவிடும். அதை பற்றி இப்போது ஏன் சிந்திக்க வேண்டும்? இதைவிட பாபாவின் நினைவில் இருப்பது நல்லது. நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். மாளிகைகளோ கல்பத்திற்கு முன் போலவே கட்டத்தான் செய்வோம். ஆனால் இப்போது நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.